மீனராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு எவ்வகையில் மகிழ்ச்சியையும் மற்றும் கஷ்டத்தையும் தரும் என்று இப்பதிவில் பார்ப்போம். மீனராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கான ராசி பலன்கள். மீனம், பூரட்டாதி நட்சத்திரம். வெற்றி மீது வெற்றி தன புத்திரக்காரகனான குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதங்களான கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ராசிநாதனாகவும் 4ஆம் பாதமான மீனத்தில் பிறந்தவர்களுக்கு குரு ராசிநாதனாகவும் உள்ளனர். 2025ஆம் வருடத்தில் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு, முன்னேற்றம் உண்டாகும். ஜென்ம சனியால் உண்டாகும் நெருக்கடி குருவின் சஞ்சாரத்தினாலும் பார்வைகளாலும் விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண்டு முழுவதும் குருவின் பார்வைகளால் நினைத்த வேலைகள் நடந்தேறும். வருடத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இட ராகுவால் ஆற்றல் அதிகரிக்கும். அதிசயக்கத்தக்க மாற்றம் நடந்தேறும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், சொத்து, சுகம் என முன்னேற்றம் ஏற்படும். சனி சஞ்சாரம். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியாக குடும்பத்தில் குழப்பத்தையும் நட்புகளிடம் பகையையும் வீண் பிரச்சனைகளையும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்பையும் ஏற்படுத்துவார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விரயச் சனியாக செலவுகளை அதிகரிப்பார். வரவில் தடைகளை உண்டாக்குவார். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்துவார் என்றாலும் பிப்ரவரி 13, மார்ச் 29, ஜூலை 23, நவம்பர் 18 ஆகிய அஸ்தமன வக்கிர காலங்களில் வருமானம் உயரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வரவு அதிகரிக்கும். தொழில், வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ராகு, கேது சஞ்சாரம். மே 25 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரித்து மே 26 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிப்பதால் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதியில் குடும்பத்தில் பிரச்சனைகள், பண வரவில் தடை, பணியிடத்தில் சோதனைகள், வம்பு வழக்குகள், எதிரி தொல்லை, உடல் பாதிப்பு, பிற்பகுதியில் நட்பால் சங்கடம், குடும்பத்தில் நெருக்கடி, மனதில் வீண் ஆசைகள், சட்ட சிக்கல்கள் என சிரம பலன்கள் உண்டாகும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருட முற்பகுதியில் எதிர்மறை பலன் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். எதிர்ப்பு, போட்டி யாவும் விலகும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். குரு சஞ்சாரம். பிப்ரவரி 10 வரை ரிஷபத்தில் வக்ரமாக உள்ள குரு பிப்ரவரி 11 முதல் வக்ர நிவர்த்தியாகி ரிஷபத்திலேயே சஞ்சரிக்கிறார். தொடர்ந்து மே 11 முதல் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பவர் அக்டோபர் 8 முதல் கடகத்தில் சஞ்சரிப்பார். இதனால் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதியில் தன் பார்வைகளாலும் பிற்பகுதியில் 5ஆம் இட சஞ்சாரம் பார்வைகளாலும் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, வாகனம் என தேவைகளை பூர்த்தியாக்குவார். வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் லாபத்தை அதிகரிப்பார். ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி ராகுவின் மீது தன் பார்வையை செலுத்தி அவர்களால் ஏற்படும் பாதக பலன்களில் இருந்து விடுவிப்பார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண்டு முழுவதும் தன் பார்வைகளால் லாபத்தை அதிகரிப்பார். விரய செலவுகளை கட்டுப்படுத்துவார். செல்வாக்கை உயர்த்துவார். உடல்நிலையை முன்னேற்றுவார். பயத்தை போக்குவார். சூரிய சஞ்சாரம். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 1 முதல் 13 வரை, ஏப்ரல் 14, மே 14, ஜூலை 17, ஆகஸ்ட் 16, நவம்பர் 17, டிசம்பர் 31 காலங்களிலும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 1, பிப்ரவரி 12, மே 15, ஜூன் 14, ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 16 காலங்களிலும் டிசம்பர் 16 முதல் 31 வரை காலத்திலும் தன் சஞ்சார நிலைகளால் உங்கள் நிலையை உயர்த்துவார். முயற்சிகளை வெற்றியாக்குவார். முன்னேற்றத்தை உண்டாக்குவார். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கை அதிகரிப்பார். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார். வியாபாரத்தில் போட்டி, எதிர்ப்பு, பகை என்ற நிலையை மாற்றுவார். நினைத்த காரியத்தை தடையின்றி நடத்தி வைப்பார். பொதுப்பலன். 2025 யோகமான ஆண்டாக இருக்கும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். குருப்பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகளால் கடந்த ஆண்டில் இருந்த போராட்ட நிலை விலகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் பெறும். செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் மறையும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். செல்வாக்கு உயரும்.
சுபகாரியங்கள் நடந்தேறும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். பட்டம், பதவி, அந்தஸ்து என உங்கள் கனவு நனவாகும். தொழில் முதலீட்டிற்கு ஏற்ற லாபமில்லை, முயற்சி செய்தும் முன்னேற்றமில்லை என்றிருந்த நிலை மாறும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். தொழில் முன்னேற்றமடையும். இயந்திரத் தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், பேட்டரி, டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், ஜூவல்லரி, பைனான்ஸ், ஆன்லைன் வர்த்தகம் லாபமடையும். பணியாளர்கள், கடந்த கால நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் திறமைக்குரிய மதிப்பும் புதிய பொறுப்பும் கிடைக்கும். ஊதியம் உயரும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்கள், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடந்த ஆண்டில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் முன்னேற்றமடையும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். கணவரின் அன்பு அதிகரிக்கும். திருமணத்தில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் கணவனை இழந்தவர்களுக்கும் மறுமணம் நடந்தேறும். படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமண யோகம் உண்டாகும். கல்வி, படிப்பில் இருந்த தடை விலகும். பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும். ஆசிரியர்கள் ஆலோசனை இக்காலத்தில் பயன் தரும். உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்பு ஏற்படும். இருதய கோளாறு, மூட்டுவலி, தொற்றுநோய், விபத்து என ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றாலும் மருத்துவத்தால் குணமடைவீர்கள். குடும்பத்தில் இருந்த போராட்ட நிலை முடிவிற்கு வரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடந்தேறும். புதிய சொத்து, பொன் பொருள் சேரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். பரிகாரம்: பத்ரகாளியை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். நினைப்பது நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரம். வழக்குகளில் வெற்றி குரு. சனி அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் 2025ஆம் வருடம் முன்னேற்றமான வருடமாக இருக்கும். உடல்நிலை சீராகும். போட்டிகள் விலகும். செல்வாக்கு உயரும். வழக்குகள் வெற்றியாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சுபகாரியங்கள் நடந்தேறும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் என முன்னேற்றம் ஏற்படும். சனி சஞ்சாரம். விரய சனியாக 7.5 சனியின் தொடக்க பலன்களை வழங்கிடும். சனி பகவான் எதிர்பாராத செலவை ஏற்படுத்துவார். வரவில் தடையை உண்டாக்குவார். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும். பெரியோர்களிடம் பகையை உருவாக்குவார். என்றாலும் பிப்ரவரி 13, மார்ச் 29, ஜூலை 23, நவம்பர் 18 ஆகிய அஸ்தமன வக்கிர காலங்களில் இந்நிலையில் மாற்றம் ஏற்படும். விருப்பம் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். ராகு கேது சஞ்சாரம். மே 25 வரை ராகு ஜென்ம ராசிக்குள்ளும் கேது 7ஆம் இடத்திலும் சஞ்சரித்து செயல்களில் தடுமாற்றம், வேலையில் நெருக்கடி, சிலருக்கு வீண்பழி, குடும்பத்தில் சங்கடம், வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை, உடல்நலக்குறைவை உண்டாக்கினாலும் மே 26 முதல் ராகு 12ஆம் இடத்திற்கும் கேது 6ஆம் இடத்திற்கும் செல்வதால் இந்நிலை முழுமையாக மாறும். எதிர்ப்பு, போட்டி யாவும் விலகும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்பு, பதவி கிடைக்கும். குரு சஞ்சாரம். பிப்ரவரி 10 வரை 3ஆம் இடத்தில் வக்ரமாக உள்ள குரு பிப்ரவரி 11 முதல் வக்ர நிவர்த்தியாகி 3ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார். தொடர்ந்து மே 11 முதல் 4ஆம் இடமான மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பவர் அக்டோபர் 8 முதல் 5ஆம் இடமான கடகத்தில் சஞ்சரிப்பார். இதனால் ஆண்டு முழுவதும் தன் பார்வைகளால் லாபத்தை அதிகரிப்பார். சுபகாரியங்களை நடத்தி வைப்பார். பெரியோரின் ஆதரவால் கனவுகளை நனவாக்குவார். விரயச் செலவுகளை கட்டுப்படுத்துவார். உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வேலைவாய்ப்பை வழங்குவார். புதிய தொழில் தொடங்க வைப்பார். சூரிய சஞ்சாரம். ஜனவரி 1, பிப்ரவரி 12, மே 15, ஜூன் 14, ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 16 காலங்களிலும் டிசம்பர் 16 முதல் 31 வரை காலத்திலும் உங்கள் நிலையை உயர்த்துவார். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். செல்வாக்கை அதிகரிப்பார். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஆதாயத்தை அதிகரிப்பார். பொதுப்பலன். குரு பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சிகளால் கடந்த ஆண்டில் இருந்த போராட்ட நிலை விலகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றமடையும். செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் இருந்த இடம் தெரியாமல் போகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். சுப காரியங்கள் நடந்தேறும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர். தொழில் நெருக்கடி விலகும்.
தொழில் முன்னேற்றமடையும். பங்கு வர்த்தகம், பைனான்ஸ், இயந்திரத் தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், பேட்டரி, டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், ஹார்ட்வேர்ஸ், ஜூவல்லரி, ரியல் எஸ்டேட், பதிப்பகம், அச்சகம், கல்விக்கூடம், ஆன்லைன் வர்த்தகம் லாபமடையும். பணியாளர்கள், நிம்மதியான நிலை இல்லை, எதிர்பார்த்த முன்னேற்றமில்லை என்ற நிலை மாறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். திறமைக்குரிய மதிப்பும் புதிய பொறுப்பும் கிடைக்கும். ஊதியம் உயரும். அரசு ஊழியர்கள் கனவு நனவாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்கள், குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். திருமண வயதினருக்கு மன வாழ்க்கை அமையும். கணவனை இழந்தவர்களுக்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மறுமணம் நடந்தேறும். உயர்கல்வி முயற்சி வெற்றியாகும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். கணவரின் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கல்வி, படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பீர்கள். பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும். உடல்நிலை பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். தொற்றுநோய், பரம்பரை நோய், பருவ நோய் என ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றாலும் அவை மருத்துவத்தால் குணமாகும். சிலருக்கு விபத்தில் சிக்கும் நிலை இருப்பதால் வாகன பயணம், இயந்திர பணிகளில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தேறும். புதிய சொத்து, பொன்பொருள் சேரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். பரிகாரம்: பகவதி அம்மனை ஒருமுறை வழிபட சங்கடம் விலகும். நன்மை நடந்தேறும். ரேவதி நட்சத்திரம். நெருக்கடி விலகும். குரு, புதன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் 2025ஆம் வருடம் நெருக்கடி நீங்கி நன்மை காணும் ஆண்டாக இருக்கும். இதுவரை இருந்த போராட்ட நிலை முடிவிற்கு வரும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் நினைத்ததை சாதிப்பீர்கள். அந்தஸ்து, செல்வாக்கு, புகழ், பட்டம், பதவி என்ற கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த வரவு வரும். உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். எதிர்ப்புகள், போட்டிகள், மறைமுக தொல்லை விலகும். புதிய சொத்து சேரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சனி சஞ்சாரம். ஓராண்டிற்கும் மேலாக 12ஆம் இடத்தில் விரய சனியாக சஞ்சரித்து வந்தாலும் உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மை செய்திருப்பார். செலவின் வழியே எதிர்பார்த்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும். உங்கள் விருப்பம் நிறைவேறி இருக்கும். குடும்பத்திலும் நிம்மதியான நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த ஆண்டிலும் அந்நிலை தொடரும். பிப்ரவரி 13, மார்ச் 29, ஜூலை 23, நவம்பர் 18 ஆகிய அஸ்தமன, வக்கிர காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை காண்பீர்கள். மனதில் இருந்த நெருக்கடி விலகும். விருப்பம் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். ராகு, கேது சஞ்சாரம். ஆண்டின் தொடக்கத்தில் ஜென்ம ராசிக்குள் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் நிதானமாக செயல்படுவது நன்மையாகும். சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் சங்கடத்தில் கொண்டு போய்விடும் என்பதால் எச்சரிக்கை அவசியம். பெரியதாக நீங்கள் நம்பியவர்களும் உங்களை ஏமாற்றத்திற்கு ஆளாக்குவார்கள். குடும்பத்திலும் நிம்மதி இருக்காது. உடல்நிலையிலும் ஏதேனும் ஒரு பாதிப்பு இருந்து கொண்டிருக்கும். முயற்சி தடைபடும். வாய்ப்பு தள்ளிப்போகும். இந்நிலையில் மே 26இல் நடைபெறும் ராகு கேது பெயர்ச்சி உங்கள் நிலையை மாற்றும். முயற்சி வெற்றியாகும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். மனதிலும் உடலிலும் உற்சாகம் அதிகரிக்கும். மறைமுக தொல்லை, எதிர்ப்பு, போட்டி யாவும் விலகும். செல்வாக்கு உயரும். சிலருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பதவி, பொறுப்பு கிடைக்கும். குரு சஞ்சாரம். பிப்ரவரி 10 வரை 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் வக்ரமாக உள்ள குரு பிப்ரவரி 11 முதல் வக்ர நிவர்த்தியாகி 3ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார். தொடர்ந்து மே 11 முதல் 4ஆம் இடமான மாதுர் ஸ்தானத்தில் பிரவேசிப்பவர் 8 முதல் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். குரு பகவான் ராசிநாதன் என்பதுடன் அவர் பார்க்கும் இடங்களுக்கு சுபத்துவம் உண்டாகும். அதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் செல்வாக்கிற்கோ அந்தஸ்திற்கோ பாதகம் ஏற்படாது. முயற்சிகள் வெற்றியாகும். லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும். விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். பட்டம், பதவி என்று உங்கள் செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். புதிய வேலை, வெளிநாட்டு யோகம், தொழில் உண்டாகும். சூரிய சஞ்சாரம். ஆண்டுதோறும் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் காலங்களில் சூரிய பகவான் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். 2025ஆம் ஆண்டில் ஜனவரி 1, பிப்ரவரி 12,
மே 15, ஜூன் 14, ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 16 காலங்களிலும் டிசம்பர் 16 முதல் 31 வரை காலத்திலும் உங்கள் நிலை உயரும். நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகள், அலுவலர்களின் கனவு நனவாகும். பொதுப்பலன். குருவின் பார்வைகள். ராகு கேது பெயர்ச்சி ஆண்டில் 4 மாதங்கள் சூரியனால் ஆதாயம் என்ற நிலையுடன் சனி அஸ்தமனம் வக்கிரம் என 5 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். தொழில். கிரக சஞ்சாரங்கள் பெருமளவில் சாதகமாக இருப்பதால் தொழில் முன்னேற்றமடையும். சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்குவீர்கள். பங்கு வர்த்தகம், எக்ஸ்போர்ட், பைனான்ஸ், ஜூவல்லரி, ரியல் எஸ்டேட், பதிப்பகம், அச்சகங்கள், கல்விக்கூடங்கள், ஆன்லைன் வர்த்தகம், விவசாயம் முன்னேற்றமடையும். பணியாளர்கள். நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். முதலாளியிடம் திறமைக்குரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஊதியம் உயரும். அரசு பணியில் பகுதி நேரமாக பணியாற்றி வந்தவர்களுக்கு நிரந்தர நிலை உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்கள். சாதுரியமாக செயல்படும் உங்களுக்கு இந்த ஆண்டு யோகமாக இருக்கும். உங்கள் ஆலோசனைக்கு மதிப்புண்டாகும். பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமணம். கணவனை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடந்தேறும். கணவரின் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி. படிப்பின் அவசியமறிந்து ஆர்வம் கொள்வீர்கள். உயர்கல்வி எண்ணம் நிறைவேறும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஆசிரியர்கள் ஆலோசனை உங்களை உயர்த்தும். உடல்நிலை. உடல்நிலையில் ஏதேனும் கோளாறு, தொடர்ந்து மருத்துவச் செலவு, அப்படியும் பூரணமாக குணமடைய முடியவில்லை என்ற உங்கள் கவலை விலகும். நரம்பு கோளாறு, இரத்த குழாயில் அடைப்பு, சுவாச பிரச்சினை, தொற்று நோய், பரம்பரை நோய், பருவநோய் என சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும். குடும்பம். குறுப்பார்வைகள் சுபபலன்களை வழங்கிட இருப்பதுடன் வருடத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இட கேதுவும் 12ஆம் இட சனி ராகுவிற்கு குறுப்பார்வையும் உண்டாவதால் குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடந்தேறும். சொத்து சேரும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். சிலர் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவர். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பரிகாரம். திருவெண்காடு புதன் பகவானை தரிசித்து வர நன்மைகள் அதிகரிக்கும்.